சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்க வீட்டு பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. ஏல குசுப்பு இப்ப எதுக்கு வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ வீட்டை விட்டு இப்ப போற அளவுக்கு இங்க என்ன நடந்துட்டு? ஏய் ராமா நீ ஏதோ குசுப்ப சொன்னியப்பா? இல்லம்மா நான் எதுவும் சொல்லல. வேற எதுக்குப்பா அவ இப்ப வீட்டை விட்டு போறேன்னு சொல்லியா? ஏல குசுப்பு என்ன பிரச்சனை? ஏத்தே ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க தே. உங்களுக்கு மண்டபத்துல என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையா? நான் வீட்டை விட்டு எதுக்கு போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? எம்மா நீங்க ஏதோ அடிச்சிட்டியேன்னு சொல்லியா? என்னாச்சுமா என்ன பிரச்சனை? காரணம் இல்லாம அடிக்க மாட்டியான்னு எனக்கு தெரியும். எதுக்குமா அடிச்சியா? ரொம்ப கோவப்படியா? அதுக்குதான். ஓஹோ அதுக்கு தான் இப்ப வீட்டை விட்டு வெளிய போறானமா? ஏய் ராமா உன் பொண்டாட்டி இருக்க பத்தியா? கல்யாண மண்டபத்துல அந்த சாரோஜினி கிட்டயும் சாரோஜா கிட்டயும் அவ அம்மாட்டியும் ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டு கிடந்தா. என்னன்னு போய் நானும் கேட்டேன். அதுக்கு இவ அவ அம்மா மேலயும் அந்த சாரோஜினி பிள்ளை மேலயும் பழிய போட்டு பேசிட்டு இருந்தா. தாலிய காணோம்னு சொல்லிட்டு இருந்தோம்லப்பா. அத அந்த சாரோஜினி அவ அம்மையும் தான் சேர்ந்து திருடிட்டாவன்னு சொல்லியா? அவ சாரோஜினி யாரு? நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை. அவ அம்மா இந்த வீட்டு சம்மந்தி. அவியல போய் அந்த மாதிரி சொல்லலாமையா? ஆமாம்மா சொல்லக்கூடாது, தப்புதான். ஏய்யா இவ யாட்ட தனியா சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. நான் சத்தம் போட்டு விட்டுட்டு போயிருப்பேன். அவிய முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லு. அதுவும் தாலி கிடைச்சிட்டுப்பா. கிடைச்சதுக்கு பிறகு அதே தான் சொல்லியா? இவ சாரோஜா அம்மையை திருடிங்க. அவிய எவ்வளவு பெரிய ஆளு. இந்த வீட்டுக்கு பொண்ணு கட்டி தந்தவி அவியல போய் அந்த வார்த்தை கேட்கலாமா? இவளுக்கு என்ன வயசு இருக்கும்? இதே இவிய அம்மையை அந்த சாரோஜினி பிள்ளை அந்த வார்த்தை சொன்னா இவளுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே அவியலுக்கு இருக்கும். இவ பேசுற கேட்டு சாரோஜா கோபடியா? சாரோஜினி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறா. ஆமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா. நீங்க தான் சொல்லணும். அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும். பாரியா ராமா இப்ப கூட என்ன பேசி பேசிய பாரு. நான் இவ அப்படிலாம் பேசியாலேண்டா அவிய முன்னாடி அவிய வார்த்தை விடுவாளேன்னு ஒரு அடி அடிச்சிட்டேன். அதுக்கு தான் இவ இப்படி கோச்சிட்டு வெளிய போறேன்னு கிளம்பி இருக்காளா? ஏம்மா போனா போட்ட விடுங்கம்மா. இவ செஞ்சது தப்பு தானே. எது வரைக்கும் போவா? அவ அம்மா வீட்டு வரைக்கும் போவா. போயிட்டு 4 நாள் இருந்துட்டு வருவா. வரமாட்டேன். இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன். என் பிள்ளைகளை அங்க இருந்தே நான் பள்ளியெடுத்துக்கு அனுப்பிடுறேன். இந்த வீட்ல எனக்கு மரியாதையும் கிடையாது. இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவும் முடியாது. எதுக்கு இருக்க முடியாது? உன்னை யாரு மதிக்காம போயிட்டா? ஏதோ நீ பேசுன வார்த்தை கேட்டு நான் கோவத்துல ஒரு அடி அடிச்சுட்டேன். அதுக்கு நீ வீட்டை விட்டு கிளம்பிட்ட போல. அப்படி என்ன நடந்துட்டு வந்தாலும் இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் உன் மாமியார் தானே, பெரியவ தானே. நான் ஒரு அடி அடிச்சதே உன்னால தாங்க முடியல. நீ சாரோஜினி அம்மையை அவ்வளவு பேச்சு பேசியா? அவியல்களுக்கு அப்படித்தானே இருக்கும். எத்தே பேசுறத அடிக்கிறது ஒண்ணு. நான் என்ன அவியல் கை நீட்டி அடிக்கவா செஞ்சேன்? இல்ல அந்த சாரோஜினியை தான் அடிச்சேனே. ஒருத்தர் மேல ஏன் கை படையில? வாய் பேச்சா தானே இருந்துச்சு. எதுக்கு நீங்க மட்டும் என்னைய கை நீட்டி அடிச்சியா? அதுவும் அந்த சாரோஜினி முன்னாடி. நாளைக்கு அவ என்னை மதிப்பால சொல்லுங்க. இல்ல என் பிள்ளையில தான் மதிப்பாளா? தூக்கி போட்டு மிதிப்பா. நீங்களும் அதை பார்த்துட்டே இருக்க போறிய பாருங்க. நீ பேசியது ஒண்ணும் சரியில்லை குசுப்பு. நான் மட்டும் லேட்டா வந்திருந்தா நீ அவியல கை நீட்டி அடிக்கக்கும் போனாலும் போயிருப்பா. ஏன்னா உனக்கு கோவமா உன் பேச்சு அதுல அப்படிதான் இருந்துச்சு. மேல மேல சண்டை வளரக்கூடாதுன்னு தான் உன்னை ஒரு அடி அடிச்சேன். அதனாலதான் அந்த பிரச்சனை அந்த இடத்துல அப்படியே முடிஞ்சிச்சு. ஆமா முடிஞ்சிச்சு. நான் இந்த வீட்ல இருக்கிறது தானே உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேன். நீங்க உங்க புது மருமகளோ கூட சந்தோஷமா இருங்க. எவன் இந்த வீட்டுக்கு வந்தாலும் எங்க அளவுக்கு உங்களை பார்த்துக்கிட மாட்டாத்தே. நான் போறேன். ஏல குசுப்பு நான் உன்னை கை நீட்டி அடிச்சது என்ன தப்பு தான். ஆனா நீ பேசுனது அதை விட பெரிய தப்பு. இல்லனா நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டேன்னு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இதுக்காக நீ இப்ப கோச்சிட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. உள்ள போ. முடியாது டேய். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் என்னால வர முடியாது. ஏங்க உங்களுக்கு நானும் பிள்ளையில வேணும்னா அங்க வாங்க. நான் வரமாட்டேன். எங்க அம்மா தானே அடிச்சாவோ, உன்னால பொறுக்க முடியாது. ஆமா இன்னைக்கு உங்க அம்மா அடிப்பாவ. அப்புறம் இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் நீ அடிப்பாவ. நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்கேன். என்னால சகிச்சுட்டு இருக்க முடியாது. குஷ்பு என்னாச்சு? எங்க கிளம்பி இருக்க குஷ்பு? என்ன பிரச்சனை? ஏக்கா அத்தை அடிச்சாவல்ல உனக்கு தெரியல. என்ன பிரச்சனைன்னு கேக்கா? அத்தை தானே அடிச்சாவ. ஏதோ கோவத்துல கை நீட்டிட்டாவ. நீ பேசின வார்த்தையும் தப்பு தானே. அவியலுக்கு நம்மள கண்டிக்க உரிமை இருக்குல்ல. நம்ம அம்மா மாதிரி தானே. அம்மா மாதிரி நான் தனியா கூட்டிட்டு போய் கண்டிச்சிருக்கணும். நேத்து வந்து முன்னாடி நீ கை நீட்டி
விடுமா, போன போட்டோம். இல்லத்தான் குஷ்பு கூப்பிடுங்களா? போட்டோமா விடு. அவளே திரும்பி வந்தா வரட்டும், இல்ல அங்கேயே இருக்கட்டும். யாரும் போய் அவளை கூப்பிட்டாண்டா. எல்லாத்துக்கும் கோச்சிட்டு போனா தாங்கிட்டு தெரிய முடியாது. குஷ்பு போறாத்தே. எல்லாம் ரோசாவும் தங்கச்சி ஒன்னே மாதிரி கிடையாது. அவளுக்கு எல்லா விஷயத்திலும் முன்கோபம் தான் வருது. இந்த கோவம் வந்து வீட்டுக்கு ஆவும் ஆகாது. இப்படி கோச்சிட்டு போனா எல்லாரும் அவ கால்ல போய் விழுவான்னு நினைக்க. அவளை நான் அப்படி என்ன செஞ்சுட்டே ஒரு தட்டு தட்டிட்டேன். இதுக்கு இவ்வளவு கோவப்படியால சரோஜினி அம்மை இவ பேசுற பேச்சு சரியாக்கும். சரோஜினி அம்மை பேசுன தப்புதான் தே. வாங்க தே, என் தங்கச்சி போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம். ஏன்னா இப்ப போனோம்னா இப்படியெல்லாம் வீம்பு பிடிச்சிட்டு இருப்பா. அங்க போய் இருந்து கொஞ்சம் உணரட்டும். 2-3 நாள் கழிச்சு போய் கூட்டிட்டு வரலாம். ராமனை போச்சலி. சரிங்க தே. ரோசாப்பு, உன் தங்கச்சி செய்யறது சரியில்லை. உன் தங்கச்சி பண்ற வேலையை பார்க்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 2 பிள்ளைகளுக்கு அம்மா மாதிரியே நடந்துக்கிட்டியா? இப்படி இருந்தா இந்த வீட்டுக்கு சரி வராது. திரும்பி வந்தாலும் நீ சொல்லி எடுத்து திருத்த பாரு சொல்லிட்டேன். எங்க அம்மா மேல கோச்சிட்டு போறா. இதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லி வை. சரிங்க, வந்தவரை சொல்லி. என்ன செய்யறது? எத்தே, நான் தான் சொன்னேன்ல, அவிய மகளை அந்த வீட்டுல நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். எப்படி தோத்துறேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. எத்தே, கல்யாணம் தானே முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி அவியலுக்கு முதல் இரவுல இதையே நடக்க விடாம நான் நிறுத்துறேன். நான் நிறுத்துறேன் தே. அவனுக்கு முதல் இரவு நடக்க கூடாது. அந்த பிள்ளையும் இந்த வீட்டுல நிம்மதியா வாழக்கூடாது. ஒரே மாசத்துல பாருங்க அந்த பிள்ளை எப்படி வீட்டை விட்டு துரத்தியேன்னு. என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை அவிய தட்டி பறிச்சுட்டாவே. அதை நான் சும்மா விட்டுருவேனா? மறுபடியும் என் பிள்ளைக்கே அந்த வாழ்க்கையை கிடைக்கிற மாதிரி செய்வேன். எத்தே, முதல் இரவை முதல்ல நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் பாருங்க அந்த பிள்ளைய அந்த வீட்லயே இல்லாம பண்ண போறேன். பாருங்க தே, நிறுத்தி காட்டுறேன். அதுக்கு பிறகு என் திறமைய நீங்க பாராட்டுவிய. மச்சான் ஏதோ ஒரு பொண்ணு விரும்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாவ. அதுக்காக தான் துர்கா கூட ஏற்பாடு பண்ணியிருந்த கல்யாணத்தையே நிறுத்தணும்னு நினைச்சாங்க. அவங்க மனசுல யாரு இருக்காங்கன்னு கேட்காம தேவையில்லாம எண்ணெய புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. மச்சானும் என் கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. அவங்களாவது பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. அம்மா வந்து கேட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம போய் நான் மரமேடையில உட்கார்ந்தேன். அவருக்கு பிடிக்காதுல்ல, அவரு வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே. அவர் மனசுல வேற பொண்ணு தானே இருக்கா. நான் கூட அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்னடானா தாலி கட்டிட்டாரு. துர்காவும் வந்து பார்த்துட்டு அழுதுட்டே இருந்தா. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தான் ஐசு சொன்னா. ஆனா எதுக்கு வந்து நின்று அழுதுகிட்டே இருந்தான்னு தெரியல. எல்லாம் அம்மையை சொல்லணும். தேவையில்லாம எல்லாரும் சேர்ந்து என்னையும் கல்யாணம் பண்ணாக்கிட்டாங்க. நானே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா இனி இந்த வீட்டுக்கே மருமவளாக்கிட்டாங்க. இங்கதான் ஆனந்த் மச்சானும் இருக்காரு. எனக்கு அவரை பார்க்கவே கூடாதுன்னு நான் இந்த வீட்டு பக்கமே அவ்வளவு வராம இருந்தேன். இப்பதான் மச்சான் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆனதுனால இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கும் எங்க அம்மா தான் காரணம், இங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டா. சரி, மச்சான் கல்யாணம் முடிஞ்ச உடனே என் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா என்னையும் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்லயே இருக்க வச்சுட்டாங்க. தானம் இனி ஆனந்த் மச்சான் மூஞ்சில முழிக்கணும். ஆனந்த் மச்சான நான் விரும்பினேன். அப்புறம் அது இல்லைன்னு ஆயிட்டு. அவர் வேற பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நானும் என் மனசை மாத்திட்டு படிப்புல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்னடானா இனி இந்த வீட்டுக்கே எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இனி தானம் ஒரு மகத்துல எப்படி முழிக்கிறது? சூரிய மச்சானுக்கு இப்ப என்னைய பிடிக்காது. சூரிய மச்சானுக்கு வேற ஏதோ பொண்ணு பிடிச்சிருக்கு. அவர் மனசுல வேற ஏதோ பொண்ணுதான் இருக்கா. எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது? இந்த கல்யாணமே பிடிக்கல. அதை விட இந்த வீட்டை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த வீட்டுல இருந்தா தினம் சில ஞாபகங்கள் வந்து கஷ்டப்படுத்தும். என்ன செய்யறது, ஒரே தலைவலியா இருக்கு. போமா, என்ன சந்தோஷம்? என்னமோ வளர்றா. ஏன் கனபா? நானே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது வரைக்கும் பேசினது. இப்பதான் எல்லாம் நல்லபடியா இருந்துக்கலாம். வேற என்ன? நீ ஆசைப்பட்ட மாதிரியே சூரிய மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிட்டாரு. சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். என்னது, நான் ஆசைப்பட்டனா? ஆமாமா, பிள்ளை மனசுல இருக்கிறது அம்மைக்கு தெரியாதா? ஏன்ட்ட நினைக்காதமா. நீ சூரிய விரும்பினது, சூரிய மாப்பிள்ளை உனக்கு என்னென்ன
நீ என்னமோ சொல்லியா ஆனந்த் மச்சானுக்கு நீ கேட்டாவளா? ஆமாமா, வீடு தேடி வந்து கேட்டாவல. அதுல மைனி கூட நான் தர மாட்டேன்னு ஒரு வருத்தம். எல்லாருக்கும் பிடிச்சு வச்சு நீ சொல்லிட்டு வந்து கேட்டாவ. நான் தான் தரவே மாட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதனால தான் வேண்டாம் சொன்னேன். இப்போ உன் மனசுல இருக்க ஆசைப்படி கல்யாணம் முடிச்சு வச்சு நீ என்ன சந்தோஷமா வாழணுமா? இப்படி மூஞ்சல துக்கறிக்கிட்டு கூட சிச்ச மகமா இருக்கணும். அன்னபூர்ணி, அந்த ஒரு நிமிஷம் என் பிள்ளைட்ட பேசிட்டு வாரி. அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? நான் ஆனந்த் மச்சான தானே விரும்பினேன். இவங்க என்னடா நான் சூர்யா மச்சான விரும்பினேன்னு சொல்றாங்க. ஆனந்த் மச்சானுக்கு நீ வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க, இவங்க தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். நான் கூட ஆனந்த் மச்சான தப்பா நினைச்சிட்டேன். ஆனந்த் மச்சான் நீ பொண்ணுலாம் கேட்க வச்சிருக்காங்க. ஆனா அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேற பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சேன். எல்லாம் போய் அம்மா வேண்டான்னு சொன்னதுனால தான் சரோஜினியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனந்த் மச்சான். ஆனந்த் மச்சான் நல்லவர், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவர் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணியிருக்காரு என்னைய மாதிரி. இது எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் ஆனந்த் மச்சானே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. இப்ப இதால என் வாழ்க்கையும் போச்சு, ஆனந்த் மச்சான் வாழ்க்கையும் போச்சு, சூர்யா மச்சான் வாழ்க்கையும் போச்சு. இது எப்படி சரி செய்ய முடியும்? என்னங்க எதுக்கு கூப்பிட்டே இருக்கீங்க? பிள்ளைட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரலாம்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே. கூப்பிட்டே நிக்கிறீங்க, ஓடி வந்துட்டேன். என்னன்னு சொல்லுங்க, கேட்டு பார்த்தோம். அன்னபூர்ணி, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? என்னது வீட்டுக்கா? என்னங்க சொல்றீங்க? வேண்டாங்க, வேண்டாம். ஏன் அன்னபூர்ணி, பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டுல எத்தனை நாள் தங்குவா? ஏற்கனவே நீ இங்கேயே தான் கடந்தா. ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க பிள்ளைக்கு நம்ம பேசி எடுத்து கொடுத்து மெதுவா கல்யாணம் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. நினைச்சு பார்க்க கூட இல்ல, திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அவளை எதிர்பார்க்கல, நம்மளே எதிர்பார்க்கல. ஏமனி பிள்ளை கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கா. இந்த மாதிரி நிலைமையில நம்ம அவளை இப்படி விட்டுட்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்காதுங்க. ஒரு வாரம் இல்லனா ஒரு 2 வாரம் நம்ம பிள்ளை கூட இருந்துட்டு அதுக்கு ஒரு போலான்னு பார்த்தேன். உன்னை யாரு உங்க அண்ணன்ட்ட அவசரப்பட்டு நான் பிள்ளைய கட்டித்தாரேன்னு சொல்லி சொன்னது? இன்னும் படிப்பு கூட முடியல, அதுக்குள்ள அவசரப்பட்டு கட்டி கொடுத்துட்டா அன்னபூர்ணி. அவியெல்லாம் விருப்பப்பட்டு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, விருப்பமே இல்லாம நம்ம பிள்ளைய அந்த பையனுக்கு கட்டி வச்ச மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. அது மட்டும் இல்ல, இந்த மாப்பிள்ளை பையன் பழசெல்லாம் மறந்துட்டான். வேற ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கான். அந்த பிள்ளை கூட கல்யாணம் நடக்க வேண்டியது மாறி நம்ம பிள்ளை கழுத்துல தாலியை கட்டிட்டான். ஏன் அன்னபூர்ணி இப்படி செஞ்சா? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. ஏங்க எங்க அண்ணன் குடும்ப தலை குனிஞ்சு நிக்கும்போது நான் தான கை கொடுக்க முடியும். அதாங்க நம்ம பிள்ளை கட்டி தரேன்னு உடனே சொல்லிட்டேன். இப்போ நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதல எங்க அண்ணன் மைனியா என் பிள்ளை நல்லா பாத்துக்கிடுவாங்க. அண்ணனும் மைனியும் பாத்துக்கிட்டா போதுமா? அந்த பையன் பாத்துக்கிட்டானுல்ல. சூரிய மாப்பிள்ளை தங்கங்க நல்லா பாத்துக்கிடுவாரு. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏமனி பிள்ளை நம்ம வீட்ல இருக்கதை விட இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருப்பா. அன்னபூர்ணி, என்ன மைனி சொல்லுங்க, மைனி சொல்லுங்க. அன்னபூர்ணி, அது வந்து இன்னைக்கு முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணிடுவோமா? பண்ணிடலாம் மைனி. இதுல என்ன கேள்வி? கல்யாணம் முடிஞ்சு வச்சு சின்னஞ்சிருச்சு, தாக்குப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல அன்னபூர்ணி, பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. யாமினி பிள்ளைக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கணும்ல. மைனி, இத பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல மைனி. என் பிள்ளை சந்தோஷமா இருக்க விட்டுருங்க. அவளுக்கு நம்ம வீட்ல இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் மைனி. அதுவும் சூரிய மாப்பிள்ளைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மைனி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரி அன்னபூர்ணி, வாட்ட ஒரு வார்த்தை கேட்டலாம்னு தான் வந்தேன். எதுக்கு நீ யாமினிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறேன்? வேண்டாம் வேண்டாம் மைனி, நீங்க தாராளமா ஏற்பாடு பண்ணுங்க. நான் விட சொல்லிக்கிறேன். சரி அன்னபூர்ணி, உன் வார்த்தை கேட்டு தான் நம்ம ஏற்பாடு பண்ண சொல்ல போறேன். பண்ணுங்க மைனி, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. அன்னபூர்ணி, அவசரமா இதை ஏற்பாடு பண்ணணுமா இப்போ? ஏங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னாச்சு அன்னபூர்ணி, தம்பிக்கு விருப்பம் இல்லையா? மைனி, இவருக்கு விருப்பம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? யாமினிக்கு சூரிய மாப்பிளைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என்னமோ எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இவர் விருப்பத்தை கேட்டு கிடைக்கல இருக்கு. இல்ல அன்னபூர்ணி, கேட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருந்தா அதான். அது ஒண்ணும் மைனி, நீங்க போங்க ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம பிள்ளை நம்ம கிழிச்ச கூட தாண்டவனா சொன்னாரு. நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க மைனி, நான் பாத்துக்கிறேன். சரி அன்னபூர்ணி. அன்னபூர்ணி, எதுக்கு இப்ப அவசரமா இந்த ஏற்பாடு? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்ககிட்ட பேச முடியாது. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். சந்தோஷமா தான் இருப்பேன். நம்மளா ஏற்பாடு பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தா திடீர்னு பொண்ணை காணாம போனதுக்கு நம்ம பிள்ளைய பலியாட ஆக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அதான் எனக்கும் போறதுக்கு விருப்பம் இல்லாம நின்னுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், இங்கே இருங்க. நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க, நான் 2 வாரம் இருந்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், 2 நாள்ல நம்ம 2 பேரும் கிளம்புவோம். சும்மா பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்தா மதிக்க மாட்டாவே.